இப்படியே தான் ரோட்டில் வருவான். போகிறன்னு வச்சுக்க ரோட்டில், ஏய் எங்கடி போகிறேன்னு கேட்குறானுவோ. என்னையும் கிளவினோட பார்க்க மாட்டானுவா. அந்த அளவுக்கு இருக்குது உலகம். பாட்டு பாடினீங்கன்னா பரிசு உண்டு. பாட்டு பாடுறீங்களா? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். உங்கள் ஓனரை பார்த்துட்டு வந்துடுறோம். இப்போ மதுக்கடையை மூடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மதுக்கடையை இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நாங்களாம் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயத்த கேட்பீங்க? ஒரு 4 விஷயத்த சொல்லுங்கள். எங்களுக்கு டாஸ்மார்க் வேணாங்க. டாஸ்மார்க்கு எல்லாத்தினாலும் எங்கள் வீட்டில் கொலை விழுது. எங்கள் பிள்ளையும் குடிக்கிறான், புருஷனும் குடிக்கிறான். எங்கள் வீட்டில் நிம்மதியான அதே கிடையாது. அடி வாங்கிட்டு தான் இருக்கோம் டெய்லி. நிம்மதி கிடையாது. பொழுது முடிஞ்சால் பொழுது போனால் சாப்பாடு கூட சாப்பிட முடியல நிம்மதியாக எங்களுக்கு. அடுத்தது விவசாயத்துலலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டோம், அது கிடையாது. எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது. இப்படியே தான் ரோட்டில் வருவான். அந்த பொண்ணும் அந்த பிள்ளையும் தவிச்சுக்கிட்டு கிடக்குது. அப்போ ஆகி கஷ்டப்படுறாங்க. வீடு வாசம் வீடு வாசம் கிடையாது. ஊடெல்லாம் ஒழுவுது. குடிச்சு விட்டு சோறு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அந்த பொண்டாட்டி புள்ள கிடக்குது. இதுக்கெல்லாம் என்னப்பா செய்ய போகிறீங்க? இன்றைக்கி வடிக்க அங்காடியில் கொடுத்தாலும் கூட அதுக்கு ஒரு குழம்பு வைக்கிறது இல்லையா? ஒரு ஊறுகாய் வேண்டாமா? இந்த மாதிரிலாம் எப்படிப்பா குடும்பம் பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் வேலைக்கு போகிறாரு, குடிச்சிடுறாருன்றீங்க. வேலைக்கு போகுது, வேலைக்கு போகாமல் இருக்காது. இந்த ரெண்டுமே இந்த வேலை நான் குடிக்கிறான் வேலை பார்க்குது. நானும் கண்ணு முன்னே காமிக்கிறேன்னா ரெண்டும் வேலை பார்க்குது. சாயந்தரம் ரெண்டும் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. வந்து நீங்கள் இருங்க, நம்ம வீட்டில் போய் படுத்துருங்க கதை திறந்துக்கிட்டே. சாயந்தரம் ரெண்டையும் பாருங்க. எத்தனை மணிக்கு? ஒரு 3 மணிக்கெலாம் கிளம்பிடுவானுவான். அந்த ரகலை நடக்கும். பாட்டில் எத்தனை பாட்டில், இந்த கப்பு உடனே ஊடே நம்பி கிடக்கு. அங்கே வயக்காக நம்பி கிடக்கு. எங்கள் வயல் ரோட்டில் கிடக்கு. ரோடு பூரா கப்பு பாட்டிலு. ஐயோ, எங்களால் குடும்பமே பண்ண முடியாதுப்பா. ரொம்ப அநியாயம் நடக்குது. இதுக்கு ஏதாவது ஒழிக்கிறதுக்கு வழியே பாருங்கப்பா. நல்லா இருப்பீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யணுமா, இது வேண்டாம். அவனுக்கு தண்ணே இல்லாமல் அவனை சோறை தின்ட்டு கிடக்கணும் வீட்டுக்குள்ளே. எனக்கு அதான். டீ குடிக்கட்டும், சோறு திங்கட்டும், என்ன இந்த ஜூஸு குடிக்கட்டும், இதை குடிக்கப்படாதுன்னு இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. ஆமாம், அப்போ தான் பொம்பளைங்க இருந்து குடும்பமாக எப்பாடி இதை போகிறன்னு வச்சுக்க ரோட்டில், ஏய் எங்கடி போகிறேன்னு கேட்குறானுவோ. என்னையும் கிளவினோட பார்க்க மாட்டானுவா. அந்த அளவுக்கு இருக்குது உலகம். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் பச்சை பிள்ளையோ பயப்படுது. ஏன்னா வயசுக்கு வந்த பிள்ளையோ ஐயோ அவன் குடிச்சிட்டு நிற்கிறான், நம்ம எப்படி அங்கே போகிறது? என்ன சவுண்டு போகிறான், நில்லு உட்காருங்க, நான் சொல்கிறோம். அவன் அந்த போகிறவன் என் புள்ள தான். அவன் பொண்டாட்டி சண்டை போடுவான். போனோடனே ரகலை குடிச்சிட்டான்னு ரகலை அங்கே நடக்கும். சத்தம் பண்ணாமல் தான் படுத்துருவான். ஆனால் வேலைக்கு டெய்லி போகிறான். உங்கள் ஊரில் எல்லாருமே குடிச்சிட்டா சண்டை தான் போடுவாங்களா? ஆமாம், சண்டை தான். குடிச்சிட்டா சண்டை ரோட்டில் நடக்கும். சண்டை இல்லைன்னா பொண்டாட்டி நடக்கும். ஆமாம், இப்போ கவர்மெண்ட் 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. மாதம் 100 கோடி மட்டுமே வட்டியாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கடன் எடுத்திங்கன்னா வட்டி கட்டுற மாதிரி கவர்மெண்ட் வட்டியாக கட்டிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது போக்குவரத்து, இப்போ பஸ்ஸிலலாம் போகிறோம், அவங்களுக்கு சம்பளம், ஹாஸ்பிட்டலில் டாக்டர், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி டாக்டரு, பள்ளிக்கூடம் டீச்சருக்கெல்லாம் சம்பளம், இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட முடியுமா இனிவரும் காலத்தில்? பண்ணதாங்க தேவை. அதெல்லாம் பிள்ளைங்கள்லாம் படிப்பு முக்கியம். எங்களுக்கு பஸ் வசதி முக்கியம். ஆஸ்பத்திரி எங்களுக்கு முக்கியம். ஆஸ்பத்திரி இல்லை வளையமா போக வேண்டியதாக இருக்குது. இங்கேருந்து போகிறக்காட்டியுமே சில பேர் செத்தே போயிடுறாங்க. எங்கள் அக்கா ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக் கொண்டு போனோம், போகிறதுக்குள்ளே நின்று போயிடுச்சு எங்கள் அக்கா ஒருத்தவங்கள. நீங்கள் சொல்கிறது புரியுது. இப்போ 10 லட்சம் கோடி கடல்ல இருக்குது. இதெல்லாம் சரியாக வந்துருமா, செஞ்சிட முடியுமா? அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? கவர்மெண்ட் தான் ஏற்றுக்கணும். அதான் எங்களுக்கு தான் வரி எல்லாம் முன்னாடியே வாங்கிட்டாங்களே. எல்லாம் இந்த 4 வருஷம் ஆட்சியில் நிறையா வரியெல்லாம் போட்டு நிறையா வாங்கிட்டாங்க. அதில் வச்சு சரி பண்ணிக்கிறோம். நாங்கள் என்ன பண்ண முடியும்? என்னென்ன வரியெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க கவர்மெண்ட்டுக்கு? எல்லா வரியுமே நிறையா. அந்த உரமூட்டை எடுத்தால் வரி, மருந்து வாங்க போனால் வரி, ஒரு மாத்திரை வாங்க போனால், ஒரு மெல்லிய ஜாமான் வாங்க போனால் எல்லாத்துக்குமே வரி. ஆமாம், வணக்கம். இப்போ கவர்மெண்ட் உங்கள்கிட்ட ஒரு 4 விஷயத்தை கேட்குது. இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தா போதும் எங்களுக்கு அப்படின்னா என்னென்ன விஷயத்த சொல்லுவீங்க? எங்களுக்கு பள்ளிக்கூடம் சுத்தமாக இல்லை. பள்ளிக்கூடம் நறுசாக கட்டி கொடுக்கல. 10வது வரைக்கும் தான் இருக்குது. 12வது வரைக்கும் படிக்கணும்னா பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க வளையமா போகணும், நடந்து போகணும், சைக்கிள் மிதிக்கணும். இங்கேருந்து அங்கே போகாட்டி லேட்டாக எடுத்து வெளியில் நிப்பாட்டி வச்சிடுறாங்க. 12வது வரைக்கும் இங்கே ஸ்கூல் வரணும். அதுக்கு நீ ரெடி பண்ணி கொடுக்கணும் கவர்மெண்ட்டு. அது கிடையவே கிடையாது. இந்த வருஷம் கட்டுறாங்கிறாங்க, அடுத்த வருஷம் கட்டுறாங்கிறாங்க, ஆனால் கட்டலை. இது வரைக்குமே கட்டலை. தமிழ்நாட்டுக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தா போதும், தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் தான் வறுமையில் உள்ளவங்களுக்கு நகை எடுக்க முடியாமல் பண்ணியிருக்காங்களா, அதே ஒரு பெரிய பிரச்சனையாக தானே இருக்குங்க. நாங்களாம் நடுந்தர வரோம். குடும்பத்தில் அன்னன்னைக்கு கூலி வேலை செய்கிறனாங்க. 1 கிராமே எங்களால் எடுக்காதப்போ ஒரு பவனே 1,00,000 சொச்சரூவா இருக்குது. எங்கள் பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் படிக்க கஷ்டப்படுறோம். நாங்களாம் எங்கள் பிள்ளைங்கள படிக்க வைக்கவே முடியல. நாங்களாம் எப்படி ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறதுக்கு எப்படி பவுனும் எடுக்க முடியும்? அதை குறைச்சாவே எங்களுக்கு பெரிய உதவிங்க. சரிம்மா, இப்போ தமிழ்நாட்டு கவர்மெண்ட் 10 லட்சம் கோடி கடனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி விலைவாசி குறைக்கிறது, அப்புறம் அந்த போக்குவரத்து, பேருந்துக்கெல்லாம் டிரைவருக்கு சம்பளம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சம்பளம், இந்த மாதிரி விஷயம்லாம் சரி பண்ண முடிஞ்சிடுமா?
அது அவங்க பார்த்து தான் செய்யணும். ஏன்னா இப்போ நிறையா தான் எல்லாமே ஏற்றுறாங்களே விலைவாசி, எல்லாத்துக்குமே தான் ஜிஎஸ்டி போடுறாங்களே, விலை ஏற்றிட்டு ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன இப்போ பொதுவாக பேருந்தில் ஏறி போய் தான் இறங்குறோம், மற்ற எல்லாத்துக்குமே வரி போட்டு தானே வாங்குறாங்க. சரிம்மா, இப்போ உள்ள பசங்களுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க, வேலையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? வேலை இல்லாமல் எவ்வளோதே பிள்ளைங்க கஷ்டப்படுதுவோம். படிச்சுட்டு பாருங்கள், என்னென்ன வேலைக்கு போகக்கூடாது அந்த வேலைக்கெல்லாம் போதுவோம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அந்த வேலை கொடுத்தா கூட அந்த குடும்பமே நல்லாயிருக்கும். அந்தமாரி செய்ய மாட்டாங்களே. இப்போ எங்கள் வீட்டிலேயே நாங்கள் 5 பேர் இருக்கோம். என் பொண்ணு 3 பசங்க 2, எங்கள் வீட்டுக்காரர் டிரைவராக தான் இருக்காப்புல. நான் சும்மா 100 நாள் வேலைக்கு போவேன், இல்லைன்னா இந்த புளியாமலம் பொறுக்குவேன். எங்களெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது என்னன்னே ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். எங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் தான். இப்போ என் பையனுக்கு ஒரு வேலை கொடுத்தா எங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும். எங்களை சேர்ந்தவங்களுக்கும் நாங்களும் சொல்லுவோம். கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தான், அன்னை காலேஜில் படிக்க வச்சேன். படித்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லை, கல்லடிக்க போகிறோம். எக்ஸாம் எக்ஸாம் எழுதுனா அதில் வந்து 7.5 மார்க்கு குறைச்சேன். இந்த கவர்மெண்ட் அப்பம் இல்லாத பிள்ளைக்கு அதை செஞ்சு கொடுக்கக்கூடாதா? இன்றைக்கி வந்து அந்த பிள்ளை வந்து கல்லடிக்க போகுது. டிப்ளமா முடித்து பி பண்ணியிருக்கிறோம் அன்னை காலேஜில். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சு ஒரு புண்ணியம் இல்லாத போயிடுச்சு. ஐயா வணக்கம். இப்போ நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுத்தோம், நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போயிட்டு ஒயின் ஷாப்பில் காசை கொடுத்துட்றாங்க, வீட்டில் வந்து குடிச்சிட்டு சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, வேலை செய்கிறோம் உடம்பு வலிக்கு தான் குடிக்கிறோமோ ஒழிஞ்சு, இப்போ உடம்பு வலிக்கு பொழுதுனுக்கு வேலை செய்கிறோமா ஒரு 150 ரூபா செலவு பண்ணிக்குவோம், பாக்கி விட்டு கொண்டு போய் கொடுப்போம். அதுக்கு அனாவசியமாக வந்து டெய்லி குடிச்சோன்னா உடம்பு போயிடாது. ஏதோ ஒரு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கட்டிங் ஒரு கோட்டு அவ்வளோ தான். வேறு ஒன்றும் நாங்களாம் மட்டு கட்டிக்கிட்டு அதுதான் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அது ரொம்ப சாப்பிட்டோம்னா வேலையும் செய்ய முடியாது. எவ்வளோ சம்பாதிப்பீங்க, எவ்வளோ குடிப்பீங்க? 600 ரூபா சம்பாதிப்போம், 200 ரூபாய்க்கு செலவு பண்ணிக்குவோம். இப்போ தான் அதிகமாக குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன காரணம்? எல்லாமே கிடையாது, எப்பொழுதுமே உண்டு தான். இப்போ தானே இல்லை, எப்பொழுதுமே உண்டு. ஆனால் ரெகுலராக குடிச்சிட்டு தான் இருக்கும். எத்தனை வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 20 வருஷமாக குடிச்சிட்டோம். இப்போ மதுக்கடையை மூடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மதுக்கடையை மூடிட்டாங்கன்னா இருக்க வேண்டியது தான். மனசு தான் காரணம், கட்டுப்பாடு தான். சரி, வேறு ஒன்றும் இல்லை. இதனால் வந்து அதுக்காக மனுஷன் வந்து சாக முடியாது. இல்லைன்னா இருக்க வேண்டியது, ஒரு நாளைக்கு இல்லாமல் இருக்கமே. ஐயா இப்போ மதுக்கடையை மூடிட்டு கள்ளுக்கடை இந்த மாதிரி விஷயத்த திறந்தா உங்களோட ஆதரவு இருக்குமா? இருக்குங்க, அதுதான் பெனிஃபிட் எங்களுக்கு. இதை விட அதுதான் நல்லது, உடம்புக்கும் நல்லது அதுதான். தாய் குலத்து பெருமையெல்லாம் நீ பெற வேண்டும், என் தலைமகளே உன் பெருமை ஊர் சொல்ல வேண்டும், நல்லவர்கள் வாழ்த்தி அருளும் நாள் வர வேண்டும், அதை கண்குளிர காண்பதற்கு நான் வர வேண்டும், அன்னம் விட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகளே. அப்புறம் தான் சூப்பராக படிக்கிறீங்க. எனக்கு தெரியல யாருன்னு, யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா?